சமீபத்தில் ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கிற நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீனா பாகிஸ்தானுக்கு வழங்கின ஏவேக்ஸ் எதுவுமே வேலை செய்யலை அப்படின்றதும், அண்ட் இந்த ஏவேக்ஸை இதுக்கு மேலே ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி பாகிஸ்தானிஸ் அதை ரிட்டையர் பண்ணதுமான நியூஸ் மட்டுமே. வெறும் இந்த ஏவேக்ஸ் அவங்களுக்கு கிடச்சி 10 வருஷத்துக்குள்ளே இந்த ரிட்டையர்மெண்ட் அவங்க பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து நமக்கு தெரிய வர நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நல்லாவே இல்லை அப்படின்றது தான். அண்ட் இந்த சைனீஸ் எக்யூப்மெண்ட்டோட இவ்வளோ மட்டமான பர்ஃபார்மன்ஸ் போர்க்களத்தில் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், இந்தியாவுக்கு எவ்வளோ தூரம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்த வீடியோவில் நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதாக இருக்கும். அப்படி தெரிஞ்சதாக இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சிருங்க. தெரியாதவங்களுக்கு நான் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏவேக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏவேக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறது சிம்பிள் தான். தரையில் இருக்க ரேடாரை ஒரு விமானத்தில் மவுண்ட் பண்ணி வானத்தில் பறக்க விடுறோம், அவ்வளவுதான். எதுக்கு விமானத்தில் மவுண்ட் பண்ணி வானத்தில் பறக்க விடுறோம், தரையிலே வச்சுக்கலாமே நீங்கள் கேட்டிங்கன்னா, லோவாக பறக்கக்கூடிய விமானங்களை தரையில் இருக்கிற ரேடாரால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த ரேடாரோட ரேஞ்ச் 500 கிலோமீட்டராக இருக்கட்டும், 1000 கிலோமீட்டராக இருக்கட்டும். ஆனால் இந்த ரேடாருக்கு பக்கத்தில் 10 கிலோமீட்டர் அந்த லோ ஃப்ளையிங் விமானம் வராத வரைக்கும் அந்த விமானத்தை இந்த ரேடாரால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. காரணம், பூமியோட அந்த ரொட்டேஷனல், எப்படி சொல்கிறது, பூமி வட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அதன் காரணமாக தான். இதை பற்றி டீட்டெயில்டாக ஏற்கனவே நான் பல தடவை பேசியிருப்பேன், அதனால் ரொம்ப இன்டெப்த்தாக போக விரும்பலை. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணுறோம், வானத்தில் ரேடாரை மவுண்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ ஏவேக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த சிஸ்டம் தான் வானத்தில் நம்ம ரேடாரை மவுண்ட் பண்ணி வைக்கிறது. இதிலே 2 வகை இருக்குது. ஒன்று மீடியம் ரேஞ்சு, இன்னொன்று லாங் ரேஞ்சு. இந்த மீடியம் ரேஞ்ச் ஏவேக்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா AEWCS அப்படின்னு சொல்லுவோம். லாங் ரேஞ்சை AWACS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மீடியம் ரேஞ்சுக்கு கீழே வரக்கூடிய ஏவேக்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏவேக்ஸ் இருக்குது, E2 ஹாக்கை. இந்த விமானத்தை பற்றி நீங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த விமானம் யூஎஸோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்லேருந்து டேக் ஆஃப் ஆகும். 2 டர்போ ஃபேன் என்ஜினோட தலையில் ஒரு டிஷ்ஷோட டேக் ஆஃப் ஆகும், கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் பெஞ்ச்மார்க் குளோபல் லெவலில் ஒரு மீடியம் ரேஞ்ச் ஏவேக்ஸுக்கு. இப்போ இந்த ஏவேக்ஸ் மாதிரியே உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் வந்து இந்த ஏவேக்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதில் என்னென்ன நாடுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ், இஸ்ரேலு, பிரசீலு, அப்புறம் ஸ்வீடனோட நிறுவனம் ஒன்று உருவாக்கிக்கிட்டு இருக்குது, இந்தியா உருவாக்குது, சீனா உருவாக்குது. ரஷ்யன்ஸ் வந்து இந்த மீடியம் ரேஞ்ச் ஏவேக்ஸை உருவாக்குறதுல அவங்க லாங் ரேஞ்ச் ஏவேக்ஸ் மட்டும்தான் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட IL-76 பிளாட்ஃபார்மில் போடுவாங்க, அந்த மாதிரியான ஏவேக்ஸ் மட்டும்தான். இப்போது இந்த மீடியம் ரேஞ்சுக்கு அடுத்தபடியாக வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஏவேக்ஸு. இது பொதுவாக ரஷ்யாவோட IL-76 பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் அமெரிக்கன்ஸ் இதுக்குன்னு சொல்லி வேறு பிளாட்ஃபார்ம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த லாங் ரேஞ்சால் மீடியம் ரேஞ்சை கம்பேர் பண்ணுறப்ப அதிகமான ஏரியாவை கவர் பண்ண முடியும். அதே சமயம் ரொம்ப ரொம்ப சின்ன டார்கெட்ஸை கூட இதால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டெல்த்தில் இம்ப்ரூவ் ஆன ஒரு ஃபைட்டர் ஜெட்டை கூட இதுகளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி சில தியரிஸ் இருக்குது. பட் அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக வேணாம். இப்போது நமக்கு தெரிய வேண்டியது, ஏவேக்ஸில் 2 டைப் இருக்குது, மீடியம் ரேஞ்சு, லாங் ரேஞ்சு. இப்போ இந்த ஏவேக்ஸு நம்மளோட எதிரி நாடுகள் கிட்ட எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் கிட்ட 12 இருக்குது, சீனா கிட்ட 20க்கும் மேலே இருக்குது, நம்ம கிட்ட வெறும் 5 தான் இருக்குது. இப்போ இந்த நம்பர்ஸை மட்டுமே வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும், அப்போ நம்மக்கிட்ட கம்மியான ஏவேக்ஸ் இருக்கா அப்படின்றது. ஆனால் பவர் வைஸ், ஸ்ட்ராட்டஜிக்கல் வைஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஏவேக்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏவேக்ஸு. அது எப்படின்றத இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் டெக்னிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் இந்த வீடியோ இன்னும் டெக்னிக்கலாக போகுது. முதல் விஷயம், பாகிஸ்தான் கிட்டே இருக்கக்கூடிய ஏவேக்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று சாப் கிட்டேருந்து வாங்கின ஒரு ஏவேக்கு, இது வந்து மீடியம் ரேஞ்சு, AEWCS அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஏவேக்ஸு. அண்ட் இன்னொன்று வந்து சீனா கிட்டேருந்து வாங்கினது, அது AWACS அப்படின்னு அழைக்கப்படுற லாங் ரேஞ்ச் ஏவேக்ஸு. இப்போது ஸ்வீடன் கிட்டேருந்து வந்த அந்த ஏவேக்ஸில் இருக்கக்கூடிய ரேடார் என்னன்னு பார்த்தீங்கன்னா RI அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேடார் சிஸ்டம். இதால் 350 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த டார்கெட் வந்து மினிமம் ஒரு ஹெவி ஃபைட்டர் ஜெட் சைஸில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதால் அந்த டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது மீடியம் ரேஞ்சு. இதை தவிர்த்து சீனா கிட்டேருந்து வாங்கின அந்த லாங் ரேஞ்சு ஏவேக் இருக்குல்ல, அதோட கேப்பபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 450 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய 100 டார்கெட்டை சைமன்டேனியஸாக இதால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஷ் வந்து 360 டிகிரிக்கு சுற்றும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நேத்ரா பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கிடையாது, 210 டிகிரி தான்.
இந்த 360 டிகிரி அதை சுற்றி டார்கெட்ஸை ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ பை பேப்பரு நீங்கள் இந்த ரேடாரோட கேப்பபிலிட்டிஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட IL-76 பிளாட்ஃபார்முக்கே இது டஃப் கொடுக்கும். அந்தளவு கேப்பபிலிட்டிஸை சைனீஸ் பை பேப்பர் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ சீனாவால் வழங்கப்பட்ட இந்த ஏவேக்ஸை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறப்ப இதோட பிளாட்ஃபார்ம், அதாவது இது எந்த விமானத்தில் மவுண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா Y8 அப்படின்னு அழைக்கப்படுற விமானத்தில் தான் மவுண்ட் ஆகிருக்கு. இந்த Y8 அப்படின்றது ஆண்டனோவோட ஒரு பழைய டிரான்ஸ்போர்ட் விமானத்தோட காப்பி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சைனீஸ் எப்படி காப்பி அடிப்பாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த விமானத்தை காப்பி பண்ணி சீனாவில் உருவாக்கப்பட்ட Y8 அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு டர்போ ப்ராப் என்ஜினு, இந்த என்ஜினை கொண்ட ஒரு விமானத்தில் தான் இந்த ரேடாரை மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரேடாரோட பேர் ZDK3. இந்த ZDK3 அப்படின்ற இந்த ரேடாரை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனாவோட ஸ்டேட் ஓன்டு கம்பெனி. 2006 வருஷம் சீனாவோட இந்த ஸ்டேட் ஓன்டு கம்பெனி கூட தான் இவங்க இந்த டீலை போடுறாங்க. அந்த கம்பெனியோட பேர் எலக்ட்ரானிக் டெக்னாலஜி குரூப் கார்ப்பரேஷன். ரொம்ப பெருசாக இருக்குல்ல. இந்த கம்பெனி கூட தான் இவங்க இந்த டீலை போட்டிருக்காங்க 2006. இப்போ அதுக்கப்புறமா 2008 இந்த கம்பெனி இவங்களுக்கு எல்லா விதமான ஏவேக்ஸையும் டெலிவர் பண்ணி முடிக்கணும். அண்ட் சாபோடையும் இவங்க ஏவேக்ஸ்க்கு டீல் போட்டிருந்தாங்க. அந்த டீலுமே பார்த்தீங்கன்னா இதே காலகட்டத்தில் முடிஞ்சிருச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் சாபோட 933 மில்லியனுக்கு டீல் போட்டாங்க. ஆனால் கடைசியில் அது 163 மில்லியனுக்கு தான் சைன் ஆச்சு. காரணம் அவங்களோட எக்கனாமிக் ரிசெஷன் காரணமாக. ஸோ அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போவேனா. இப்போதைக்கு நமக்கு தெரிய வேண்டியது சாபோட சிஸ்டம்ஸ் இருக்குது அண்ட் சீனாவோட இந்த சிஸ்டம்ஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டையுமே வச்சுக்கிட்டு தான் பாகிஸ்தானிஸ் என்ன சொன்னாங்க, எங்ககிட்ட உங்களோட பெட்டரான ஏவேக்ஸ் இருக்குது அண்ட் சீனாவோட இந்த ஏவேக்ஸ் சிஸ்டமால் JF-17 தண்டர் அப்படின்ற விமானத்துக்கும் J-10C அப்படின்ற சீன விமானத்துக்கும் டேட்டாஸை ரிலே பண்ண முடியும். அதாவது இந்த ஃபைட்டர் ஜெட்ஸில் இருக்கக்கூடிய AESA ரேடார் சிஸ்டம் என்ன தான் அட்வான்ஸ்டாக இருந்தாலும் அது சைஸில் ரொம்ப சின்னது. ஸோ அது கேதர் பண்ணக்கூடிய டேட்டாவை விட இந்த ஏவேக்ஸ் கேதர் பண்ணக்கூடிய டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த டேட்டா வந்து இந்த ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக இந்த ஃபைட்டர் ஜெட்ஸோட டெட்லினஸ், அதாவது இது போய் ஹண்ட் பண்ணக்கூடிய அந்த திறன் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதை வெஸ்டர்ன் விமானங்களும் பயன்படுத்தும், நம்மளோட IL-76 பிளாட்ஃபார்ம் மூலமாக நம்மளுமே பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இதை தான் அவங்க மென்ஷன் பண்ணாங்க, எங்ககிட்ட 12 ஏவேக்ஸ் இருக்குது, எல்லாமே எங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு இன்ஃபர்மேஷனை ரிலை பண்ணும். ஸோ உங்களோட நியூமரிக்கல் சுப்பீரியாரிட்டியை நாங்கள் இதை வச்சு கவுண்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானிஸ் கடந்த 5 மாதத்துக்கு முன்னாடி சீனா கிட்டேருந்து வாங்கின இந்த ஏவேக்ஸை மறுபடியும் சீனாக்கே அனுப்புனாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அவங்க என்ன ரிப்போர்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த விமானத்தில் நாங்கள் மிட் லைஃப் ஓவர்ஹால் ஒன்று பண்ண போகிறோம். அதாவது விமானத்தில் பேசிக்காக பிரச்சனைகள் இருக்குது என்ஜின்லையும் ஏர்ஃப்ரேம்லையும், இதை நாங்கள் தீர்த்து வைக்கிறதுக்கு சீனாவுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சீனாவிலேருந்து ரிட்டர்ன் வந்த விமானத்தில் ரேடார் இல்லை, சென்சார்ஸ் இல்லை. இவங்க என்ன சொன்னாங்க, விமானத்தில் என்ஜின்லேயும் பிரச்சனைனாங்க, திரும்பி வந்த விமானத்தில் ரேடாரும் சென்சார்ஸும் இல்லை. ஸோ இதிலே வெளிப்படையாக ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, ஓகே இவங்களுக்கு இந்த விமானத்தோட பெர்ஃபார்மன்ஸு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. ஆனால் அதை வெளியே சொன்ன சீனாவோட இந்த மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் தரம் இல்லாதது அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு தெரிய வந்துருன்னு சொல்லி இப்படி ரிப்போர்ட்டை கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஏற்கனவே பல எக்ஸ்பர்ட் இதை பற்றி பேசியிருக்காங்க. சைனீஸ் வந்து அவங்களோட மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை எப்படி வேணாலும் மறைச்சி வச்சுருவாங்க. அதோட கேப்பபிலிட்டிஸ் ஒன்று வெளியே சொல்லிவிட்டு உண்மையான கேப்பபிலிட்டிஸ் அதுவாகவே இருக்காது. அதை சீனர்கள் வந்து அழகாக மறைச்சிருவாங்க. ஆனால் சீனர்கள் மித்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுவும் குறிப்பாக பாகிஸ்தான் மாதிரியான ஒரு நாடுக்கு. இந்த நாட்டால் அந்த கேப்பபிலிட்டிஸை மறைக்க முடியாது, வெளிப்படையாக தெரிஞ்சிடும் அந்த எக்யூப்மெண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி சீனாவோட அந்த ஏவேக்ஸ் வந்து ரொம்ப மட்டமான கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி வெளிப்படையாகவே தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த ஸ்வீடிஷ் சப்ளைடு மீடியம் ரேஞ்ச் ஏவேக்ஸ் மட்டும்தான் ப்ராப்பராக வேலை செய்யக்கூடியது. அதை தாண்டி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏவேக்ஸுமே வேலை செய்யாத, அதை ரிட்டையர் பண்ணிட்டாங்க. ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட கேப்பபிலிட்டிஸை விட பல மடங்கு அதிகமான கேப்பபிலிட்டிஸ் இந்தியாவோட ஏவேக்ஸ் கிட்ட மட்டுமே இருக்குது. ஸோ அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ செல்லாது பேசிக்காக. இப்போ பாகிஸ்தானோட கதையை முடிச்சிட்டோம். அடுத்து சீனா பக்கம் திரும்புவோமா. சைனீஸ் கிட்ட 2 டைப் ஆஃப் ஏவேக்ஸ் இருக்குது. இதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20க்கும் மேற்பட்ட நம்பர்ஸில் இருக்குது. ஸோ சீனாவோட ஏவேக்ஸை பொறுத்த வரைக்கும் AWACS அப்படின்னு அழைக்கப்படுற லாங் ரேஞ்ச் ஏவேக்ஸ் வந்து 4 தான் இருக்குது. இந்தியா கிட்ட 3 இருக்குது. நம்ம 2 பேருமே, அதாவது சீனா மற்றும் இந்தியா 2 பேருமே இந்த ஏவேக்ஸுக்கான பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணது IL-76 அப்படின்ற ரஷ்யாவோட டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் தான். சோவியத் யூனியன் டிசால்வ் ஆனதுக்கப்புறமா ரஷ்யா கிட்ட ஏகப்பட்ட ஏவேக்ஸ் இருந்துச்சு. இந்த ஏவேக்ஸை விற்கலான்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க. ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு சீனாவும் சரி இந்தியாவும் சரி மாறி மாறி அவங்க கிட்டேருந்து இந்த IL-76 வாங்கணும். ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த டைமில் சோவியத் யூனியன் அறகுறையாக இதில் இன்வெஸ்ட் பண்ண காரணத்தினால அதில் இருக்கக்கூடிய ரேடார் வந்து அட்வான்ஸ்டாக இல்லை.
ஸோ சீனாவும் சரி இந்தியாவும் சரி அந்த டைமில் யூஎஸ் அளவுக்கு இந்த ரேடார்ஸில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஒரே நாடாக இருந்த இஸ்ரேல் கிட்ட போய் டீலை போடுறோம். 2 நாடுமே போட்டாச்சு. ஆனால் சீனாவோட நேரம் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி அமெரிக்கன்ஸ் உள்ளே புகுந்து அந்த டீலை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதன் காரணமாக சைனீஸ் என்ன பண்ணுறாங்க, KJ-2000 அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிஜினஸாக அவங்க உருவாக்குன ரேடார் தான் இந்த IL-76 பிளாட்ஃபார்மில் மவுண்ட் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இஸ்ரேல் கொடுத்த ரேடாரையே நம்ம மவுண்ட் பண்ணி வைக்கிறோம். இப்போது மேலும் இந்த பிளாட்ஃபார்ம்ஸை பில்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த லாங் ரேஞ்ச் ஏவேக்ஸை பில்ட் பண்ணணும் அப்படின்னா ரஷ்யன்ஸ் நமக்கு IL-76 கொடுக்கணும். ஏன்னா அந்த IL-76 மேலே தான் அந்த டிஷ் பறந்துக்கிட்டு இருக்குது. பட் இதை ரஷ்யன்ஸ் நமக்கு கொடுக்க மறுக்கிறாங்க. போத் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் 2 பேருக்குமே இந்த ஏர்க்ராஃப்டை கொடுக்க மறுக்கிறாங்க. அது அவங்க இன்டர்னலாக ஏதோ டிப்ளமேட்டிக்கலாக ஃபீல் பண்ணுறாங்க. அது என்னன்னு சொல்லி நமக்கு தெரியல. மேபி அவங்களோட அட்வான்ஸ்டான ஏவேக்ஸ் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. போத் இந்தியாவும் சீனாவும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கிறப்ப சைனீஸ் என்ன பண்ணுறாங்க, KJ-500 அப்படின்னு சொல்லி AEWCS அப்படின்னு அழைக்கப்படுற மீடியம் ரேஞ்சு ஏவேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேடார் சிஸ்டம்ஸை உருவாக்கி அவங்களோட Y9 அப்படின்ற ஏர்க்ராஃப்ட் பிளாட்ஃபார்மில் இண்டெக்ட் பண்ணுறாங்க. Y8ன்றது ரொம்ப பழைய வேரியண்ட்டு, Y9ன்றது அதை கம்பேர் பண்ணுறப்ப புது வேரியண்ட்டு. ஸோ இந்த Y9ல் இன்ஸ்டால் பண்ணி இதுவுமே 360 டிகிரி சுற்றுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நம்ம நேத்ரா மாதிரி இருக்காது. நேத்ரா 360 டிகிரி இல்லை, 210 டிகிரின்னு நினைக்கிறேன். அது ஃபிக்ஸ்டாக ஒரே பிளேஸில் இருக்கும். ஆனால் இவங்களோடது 360 டிகிரி சுற்றும். ஸோ இந்த பிளாட்ஃபார்மை அவங்க இண்டெக்ட் பண்ணி KJ-500 அப்படின்ற ரேடாரை உருவாக்குறாங்க. இதோட நம்பர்ஸ் தான் 20க்கு மேலே இருக்குது. மற்றபடி அவங்களோட லாங் ரேஞ்ச் ஏவேக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறது வெறும் 4 தான். நம்மக்கிட்ட 3 இருக்குது. இப்போ நம்மளோட பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லிமிட்டடான AEWCS அப்படின்னு அழைக்கப்படுறது தான். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு DRDO என்ன பண்ணுறாங்க, ஏர் இண்டியா கிட்டேருந்து 6 விமானத்தை வாங்கியிருக்காங்க. அந்த 6 விமானத்தையும் நம்ம கூடிய சீக்கிரம் மாடிஃபை பண்ணி அதில் நேத்ராவில் நம்ம மவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய DRDOவால் முழுக்க இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அந்த ரேடார் சிஸ்டம்ஸை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இப்போது இன்றைக்கி வரைக்கும் நமக்கு தெரிகிற விஷயம் என்ன, சைனீஸும் சரி இந்தியாவும் சரி IL-76 பிளாட்ஃபார்மை பேஸாக பயன்படுத்தி நம்ம இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்குகிறோம். அவங்க உள்நாட்டில் ரேடார் தயாரிக்கிறாங்க. அவங்க உள்நாட்டில் ரேடார் தயாரிக்கிறாங்க அப்படின்றப்ப அது பவர்ஃபுல்லாக தான் இருக்குன்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் அதே ஸ்டேட் ஓன்ட் நிறுவனம் பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ண இந்த ரேடார் சிஸ்டம் இவ்வளோ மட்டமாக இருக்குது அப்படின்றத பாகிஸ்தானிஸ் போட்டு உடச்சிட்டாங்கன்றப்ப சீனாவோட அந்த KJ-2000 அப்படின்ற ரேடார் மட்டும் எப்படி சிறந்த ரேடாராக இருக்கும்? அதுவும் இருக்க வாய்ப்பு இல்லையே. ஸோ இந்த இடத்துல தான் சைனீஸ் ஒரு பேப்பர் மிலிட்டரி அப்படின்றது வெளிப்படையாக கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்குது. ஏற்கனவே நேபாள் கொடுத்த விமானங்கள்லேயும் இதே மாதிரியான ஒரு சர்ச்சை இருந்துச்சு. சைனீஸ் மிலிட்டரி எப்பயுமே அவங்களோட கேப்பபிலிட்டிஸை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவாங்க. அவங்களோட இராணுவத்தோட ட்ரைனிங் எக்ஸசைஸாக இருக்கட்டும், அவங்களோட மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க. நம்ம பல தடவை பேசுவோம், சீனாவோட எக்யூப்மெண்ட் எல்லாமே அப்படியே சும்மா மட்டம் தட்டிட மாட்டோம். ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குல்ல, சீனாவோட தயாரிப்பு எல்லாமே ரொம்ப சீப்பாக தான் இருக்கும், ரொம்ப அன்ரிலையபிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஸ்டீரியோ டைப்புக்குள்ளே போகாமல் நானே பல தடவை சொல்லியிருக்கேன், J-10C அப்படின்ற விமானம் சிறந்த விமானம். J-10Cயில் இருக்கிற அந்த AESA ரேடார் ரஃபேலோட பவர்ஃபுல்லானது. ஏன்னா அந்தளவுக்கு அதில் TR-IR மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பொத்தாம் போக்கில் நான் அப்படியே சீனாவோட தொழில்நுட்பங்கள் எல்லாமே மட்டமானதுன்னு எந்த இடத்துலையும் சொன்னதில்லை. அண்ட் Su-57 கம்பேர் பண்ணுறப்ப J-20 ரொம்ப ஸ்டெல்த்தியான விமானம் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போதைக்கு சீனா கிட்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையும் அவங்களால என்ஜின் சேர் லைஃப்பில் தயாரிக்க முடியாது, அது மட்டும்தான். மற்றபடி அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதில் பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏகப்பட்ட ரிசர்ச் பேப்பர்ஸை இது ரிலேட்டடாக நான் படிச்சிருக்கேன். ஸோ என்ன தான் இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு ஒரு பெரிய ஜோக்காக தெரிகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனாவோட ஏரோநாட்டிக்கல் காம்ப்ளெக்ஸால் உருவாக்கப்படுற ரேடாரு, அப்புறம் அந்த போர் விமானத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்ப பை பேப்பரே பார்த்தீங்க அப்படின்னா சீனாவோட மெயின் பேட்டில் டேங்க் வேஸ்ட்டு. அதோட சிச்சுவேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. பட் ஸ்டில் இதை நம்ம சிரிப்பாக அப்படியே கடந்து போயிடாமல் இந்த குறிப்பிட்ட டிஸ்அட்வான்டேஜ், அதாவது நம்மக்கிட்ட நியூமரிக்கல் சுப்பீரியாரிட்டி இல்லை பார்த்தீங்களா ஏவேக்ஸில், இதை நம்ம சீக்கிரம் சால்வ் பண்ணி ஆகணும். அண்ட் நம்மளோட எதிரிகளை எப்போயுமே குறைச்சி மதிப்பிடவே கூடாது அப்படின்றத கடைசியில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதை பாருங்கள், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.